வாங்க. நான் ஒருத்தங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், கண்ணுக்கு தெரியல. நீ பாட்டுல போயிட்டு இருக்கிற. இன்னைக்கு எவ்வளவு வருமானம்? என்ன மேன் இது? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டி 30 ரூபா தானே? குதிரைக்கு கொள்ளு வாங்குறதுக்கு கட்டுப்படி ஆகாத போல இருக்க. அதுக்கு நான் என்ன பண்றது? வழியில போறவங்களை கையை பிடிச்சு அழுக்க முடியும். அதுலயும் நம்ம குதிரையை பார்த்தா வர டூரிஸ்டுகளுக்கு வாழ்க்கையை வெறுத்துரும். நோ 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 நோ, இப்படி அடாவடித்தனமா பதில் சொல்லக்கூடாது. வரக்கூடிய டூரிஸ்டுங்களை கேர்வாஸ் பண்றதுங்கிற அது ஒரு பெரிய கலை. அதை ஒழுங்கா கத்துக்க முடியல. இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா எப்படி? பொறுப்பை பத்தி நீ எனக்கு சொல்றியா? இத்தனை வயசாச்சு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த பங்களா வாட்ச்மேன் மாதிரியா நீ உட்காந்துருக்க? முதலாளி டிரெஸ், முதலாளி பைப்பு, முதலாளி ஷூ எல்லாம் ஒண்ணு விட்டு வச்சிருக்கியா? பெரிய டாடா பிர்லா மாதிரி நீ உட்காந்துருக்க. என்ன மட்டும் முத்தம் சொல்லாதடா. நீ முதலாளி துணி தானே போட்டுட்டு இருக்கிற. நான் ஒண்ணும் இந்த மாதிரி தெரியாம திருட்டுத்தனமா எடுத்து போடல. முதலாளிட்ட கேட்டு வாங்கி ஆல்டர் பண்ணி போட்டிருக்கேன். ஆமா, எடுத்து ஊத்திக்கிட்டா என்ன, இறங்கி முங்கனா என்ன? எப்படியும் குடிகள் ஒண்ணுதானே. வாய் பேசல என்னைக்குமே நீ சளைக்க மாட்டிய. சத்தியமா சொல்றேன்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு முதலாளி போன் பண்ணாம திடீர்னு நீங்க வந்து நிக்க போறாரு, அன்னைக்கு இருக்கு உனக்கு தீபாவளி விசேஷம். ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். ஏன்னா முதலாளி எப்பவோ 6 மாசத்துக்கு ஒரு தடவை சீசனுக்கு இங்க வர போறாரு. அது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலன்னா துருப்பிடிச்சு வேஸ்டா போயிடும். அதனாலதான் அடிக்கடி யூஸ் பண்றது. இதுக்கே இப்படி சொல்றிய? அந்த எதிர்த்த மாடியில பாரு ஒரு காட்சிய. மண்டு மண்டு எப்படி ஒரு செட்டப்பா உட்கார்ந்துருக்காங்க பாத்தியா? அவங்கள பார்த்தா யாராவது பங்களா வாட்ச்மேனு சமையல்காரின்னு சொல்ல முடியுமா? அவன் கொடுத்து வச்சவன். அவங்க முதலாளி சமையலால சேர்த்து வச்சிருக்கிறாரு. நானும் நம்ம முதலாளி கிட்ட சொன்னேன், முதலாளி நீங்க ஒரு சமையலால சேர்த்துருங்க, நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவா. ஏதோ நீங்க இல்லாதப்ப நானும் கொஞ்சம் சௌகரியமா சாப்பிட்டுக்குவேன். சிங்காரம், நீ இருக்கும்போது சமையல்காரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. என் டிஃபன் அவருக்கு அவ்வளவு பிடிச்சு போயிருக்கு. என்ன சிங்காரம், இந்த ஆளுக்கு சுட்டு போட்டாலும் சீட்டாட்டம் வராது, நீங்க வரீங்களா? ஏண்டா கண்ணியப்பா, ஆளு மட்டும் திறமா இருக்கிறீங்க, ஆட்டத்தோட சாமர்த்தியம் வேணா? அட போங்கண்ணே, நாளைக்கு போயிட்டு எத்தனை விதமா ஆடி பார்த்துட்டேன், கரையேற முடியல. நீங்க மட்டும் வந்து என்ன சாய்ச்சிட போறீங்க? எதுலயுமே ஒரு நெளிவு துணியை வேணும்டா. குடிக்க வைமா வந்துடுறேன். டேய் சீக்கிரமா குடிச்சிட்டு வந்து போன் பக்கத்துல உட்கார்றா. நான் போய் ஒரு கை போட்டு வந்துடுறேன். நீ ஒண்ணும் போட வேண்டாம், பேசாம பேப்பர் படி. டேய் சொன்னா கேளுடா. சும்மா இருப்பா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் சீட்டு ஆடுறதை விட அப்படி என்ன முக்கியமான வேலை? என்ன தன் கடல் மாதிரி வீடு இருக்கு, திருமண பக்கமெல்லாம் ரூம் இருக்கு. ஏதாவது ஒரு ரூம்ல ஹீட்டர் போட்டு குஷன் பெட்ல ஏறி சுகமா படுக்கலாம் இல்ல? எனக்கு இது போதும், பேசாம போ. எல்லாம் இருந்து அனுபவிக்க தெரியலன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். அப்புறம் இது சீசன் டைம். திடீர்னு முதலாளி பொறுப்பிட்டு வரேன்னு போன் பண்ணலான்னு பண்ணுவாரு. நான் உள்ள டயர்டா தூங்கிறவன். எதுக்கும் போன்ல ஒரு காலை வச்சுக்க. ஓகே, குட் நைட் சன். குட் நைட் டாக்டர். அண்ணா எங்க? சாயங்காலத்துல இருந்து ஆளைய காணோம். மலர் வளைய வைக்க போனீங்களோ? ஒண்ணு சொல்லட்டுமா? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், பேசாம வாயை மூட்டு படு. இல்லண்ணே, சிரிச்ச முகம் ஒண்ணு இருக்கு, இழிச்ச வாயின்னு ஒண்ணு இருக்கு. 10 வருஷமா முதலாளி பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கே, அது நியாயம், சிரிச்ச முகம். ஆனா அந்த பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக 10 வருஷமா டெய்லி நாய்க்குட்டிக்கு ஃபிளவர்ஸ் வச்சுட்டு இருக்க பாரு, அதுதான் கொஞ்சம் இழிச்ச வயத்தனமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃபாரின்ல இருந்து அந்த பொண்ணு வரத்தான் போகுது. ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பார்த்ததோ ராஜு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க போகுது. அன்னைக்கு என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்குவ. பரமண்டலத்தில் இருக்கும் என் பரமபிதாவே, இந்த அப்பாவை அறியாமல் செய்யும் பிழையை ரட்சிப்பீராக. ஹலோ, ராதா சிட்பன்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் மிஸ்டர் சிங்காரம் பேசுறேன். நீங்க யாருங்க? மிஸ்டர்னு சொல்லப்படாதுங்களா? சரி, நான் இருந்து சொல்லாம இருக்கேன். நீங்க யாருங்க? முதலாளி. முதலாளியா? முதலாளி வணக்கம் முதலாளி. சவிக்குமா இருக்கீங்களா? நேற்று ராத்திரி தான் பையன்கிட்ட நீங்க போன் பண்ணீங்கன்னு. என்னதுங்க இடியட்டுங்களா? சரி நீங்க பேசுங்க, நான் கேட்கறேன். பாப்பா ஃபாரின்ல இருந்து வந்துருச்சுங்களா? ஓஹோ, அப்ப பாப்பா நாளைக்கு எங்கே வருதுங்களா?
கூட எத்தனை பொண்ணுங்க வர்றாங்க? சீச்சு டிஃபன் தயார் பண்றதுக்காக கேட்டேன். 5-6 பேர் என்னங்க, எத்தனை பொண்ணுங்க வேணும்னாலும் வரட்டும். நான் இருக்கிறேன், பையன் இருக்கிறான், நல்லபடியா கவனிச்சிடுறோம். முதல்ல நீங்க வைப்பீங்கன்னு பார்த்தேன். இல்ல நானே வச்சுட்டுங்களா? சரிங்க. லட்சுமி, என்னப்பா? இங்க வாமா. இருங்கப்பா, சாதம் தாளிச்சிட்டு இருக்கேன், அப்புறமா வரேன். அடா, அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை என் மனசுல போட்டு தாளிச்சுட்டு இருக்கிறேங்க. வாமா அண்ணா. என்னப்பா? இல்ல, முதலாளி பொண்ணு ஊருக்கு வரேன்னு போன் வந்ததுல இருந்த உங்க அண்ணன் போக்கு ஒரு மாதிரியா இருக்க. கிராப்பு வெட்டிக்கிட்டான், புது துணியை போட்டுக்கிட்டான், பூடு எடுத்து மாட்டிக்கிட்டான். காலையில 7:30 மணிக்கு வர வேண்டிய ரயிலுக்கு கோழி கூப்பிட 5:30 மணிக்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டான். ஒருவேளை இவனுக்கு அந்த பொண்ணுக்கும் அப்படிக்கு இப்படி ஏதாவது இருக்குமா? சிச்சி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுப்பா. இல்லம்மா, நானும் 5-6 வருஷமா பாத்துக்கிட்டே இருக்கிறேன். முதலாளி ஒவ்வொரு தடவையும் சீசனுக்கு வரும்போதெல்லாம் பாப்பா நல்லா இருக்குதா, பாப்பா நல்லா படிக்குதா, பாப்பா எப்ப வரும்னு தொணந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாம்மா. ஒருவேளை சின்ன வயசுலயே இவங்களுக்குள்ள ஏதாவது சிநேகிதம் இருக்குமா? இல்லப்பா, அப்படி ஏதாச்சும் இருந்தா அண்ணன் என்கிட்ட சொல்லி இருக்கும்ல. நிஜமாலுமே ஒண்ணு இருக்காதுங்கறியா? இருக்காதுப்பா. ஒருவேளை லவ்வுக்கு ஏதாவது. என்னப்பா நீங்க போய் போய் நம்ம என்ன அப்படி எல்லாம் செய்யுமா? அதான் நான் கேட்டேன். அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா தான் நான் முன்னுக்கு வந்துருவேனே. அவன் எங்க இந்த மாதிரி நல்ல காரியத்தெல்லாம் செய்ய போறான்? ஒரே பொண்ணு இருக்கிற கோடீஸ்வரன் வீட்டுல வாட்ச்மேனுக்கு பிள்ளையா பிறக்கிறதுனா எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம். இப்படியெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் இருந்தா அதை பயன்படுத்திக்க தெரியலன்னா இவெல்லாம் வாழ்க்கையில எங்கம்மா முன்னுக்கு வர போறான்? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எல்லாம் என் தலைவிதிமா, என் தலைவிதி. ஐயோ 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 யோ, ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? 7:30 மணிக்கு தான் ட்ரெயின், 90 தடவை சொல்லிருப்பேன்ல. இப்படி காத்தால 6 மணி நேரம் தொந்தரப்படுத்திட்டு இருக்கேன். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்ன மிஸ்டர், என்னாச்சு? வாட் ஹேப்பன்? அது ஏன் சார் கேக்குறீங்க? காத்தால 6 மணி நேரம் தொந்தரப்படுத்திட்டே இருக்கான் சார். ட்ரெயின் வருமா, லேட்டா வருமா, சீக்கிரமா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறான் சார். ஏயா 10-15 தடவை சொல்லிருக்கேன்ல, அறிவில்ல? என்னாச்சு சார்? காத்தால இருந்து தொந்தரப்படுத்திட்டே இருக்கான் சார். சீக்கிரமா வருமா, லேட்டா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறான் சார். யோ, காலம்பரிய வெத்தலை பாக்கடையில் என்ன வியாபாரம் பண்ண விடாம இதே மாதிரி தான் வச்சிருச்சு இருந்த. இந்த ஏரியாவிலே எங்கேயாவது உன்னை பார்த்தேன், பிச்சுட்டேன் பிச்சு. ட்ரெயினே வர நீங்க வரக்கூடாது, ஜாக்கிரதை. ஏய், என்னடா முறைக்கிறேன்? விடுங்க சார், நீங்க விடுங்க சார். விடுங்க சார். நீங்க பின்ன என்ன சார், வீட்டுக்கு போனா பொண்டாடி தொல்ல, வேலைக்கு வந்தா இவனுக்கு தொல்ல. பேசாம சன்னியாசம் போயிடலாம் சார். ஐயோ, நான் ராதா இல்ல. நீங்க இல்லையா? ராதாவை தவறிமா இருக்கீங்களா? நானும் இல்ல. யாரு ராதாவும் சொல்லுங்க, எல்லாம் ஒரே சைடா இருக்கீங்களா? என்ன வாட்ச்மேன் அங்கிள், என் அடையாளம் தெரியலையா? நீங்க தான் ராதாமா. நான் அப்பவே நினைச்சேன் இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குதுன்னு. சவிக்கமா இருக்கீங்களா? நல்ல சௌக்கியம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க அப்பா புண்ணியத்துல நல்லா இருக்கிறோம்மா. ஆமா, உங்க வீட்டுல ஒரு சின்ன பாப்பா இருந்ததுல? பாப்பா? என் மக. உங்களுக்கு என்ன ஞாபக சக்தி? பணத்தெல்லாம் மறக்காம இருக்கிறீங்களே. என் பொண்ணு உங்க அளவுக்கு வளர்ந்துட்டாமா. குதிரை ஓட்டிட்டு போயிருக்கிறா, சாயங்காலம் வந்துருவா. என் மகனை பாத்தீங்களா? ராசா, சின்ன வயசுல உங்க கூட படிச்சவன் எப்படி ஜம்முன்னு வளர்ந்துருக்கான் பாருங்க. முதல்ல எனக்கு அவர் அடையாளம் தெரியல, அப்புறம் அவரே சொன்னாரு. ஓஹோ, ஏமா பாரில பழக்க வழக்கங்கள் எப்படிமா? சில பொம்பளைக்கு துணிமணி இல்லாம தெரியவாங்களா? எங்கேயே பேசிட்டு இருந்த அப்படி. நாங்க எல்லாம் குளிச்சு டிஃபன் சாப்பிட வேண்டாமா? ஆமா ஆமா, அது முக்கியம். வாங்க வாங்க வாங்க. Hey, what is this, yeah? Right from the time you got into the train, you've been reading. அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹில் ஸ்டேஷனுக்கு வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால உங்களுக்கு நான் எல்லா இடமும் சுத்தி காட்டணும். தாராளமா காட்டுங்க. நான் இந்த ஊரை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப திடீர்னு எப்படி சுத்தி காட்டுறது? ஆமா ஆமா, சின்ன வயசுல ஊரை விட்டு போனீங்க, இப்ப பெரிய பொண்ணா வந்திருக்கிறீங்க. இப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எல்லா இடமும் மறந்து போயிருக்கும் பாருங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு நல்ல கைட அப்பாயிண்ட் பண்ணுங்க. கைடா? என் மகன் இருக்கும்போது கைடு எதுக்குங்க? ஓஹோ, உங்க மகனுக்கு எல்லா இடம் தெரியுமா? தெரியுமாவா? அவனுக்கு இந்த ஊர்ல தெரியாத இடம் ஏதுங்க? இன்னைக்கு உங்களை எல்லாம் அவன் கூட்டிட்டு போய் காட்ட போறான் பாருங்க. அப்படியே அசந்திரு. ஸ்லோ ஸ்லோ, மெதுவா, ஸ்கிராச் பண்ணிடாதீங்க. பாத்து பாத்து, நிதானமா இருக்குங்கப்பா. என்னடா இது புதுசு, அதுக்குள்ளேயே எல்லாம் டஸ்டா? ஓ, ஃபார்மேஷன், பிரிட்ஜ், மாடர்ன் ஆர்ட், பர்னிச்சர் எல்லாமே புத்தம் புதுசு. பிடிச்சிருக்கா எப்படி? இதெல்லாம் யாருது? யாருதான்? நாட்டு பாய். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக 7000 ரூபாய்களை அள்ளி அரைச்சு புதுசா வாங்கிட்டு வந்திருக்கிற மேசன். விளையாடாதப்பா, இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு எது காசு?
இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்கிறீங்க. நமக்குள்ள 1000 அந்தரங்க இருக்கலாம். இதெல்லாம் லாரி டிரைவர் கிளீனர்ஸ் இவங்க முன்னாடி வச்சு பேசுறது தப்பு இல்ல. அந்த கதையெல்லாம் வேண்டாம். உனக்கு எது பணங்கிறத முதல்ல சொல்லு. சொல்றேன், வீட்டுக்குள்ள போய் விவரமா சொல்றேன். முதல்ல அவங்க அக்கவுண்ட்ஸ் கிளியர் பண்ணி அனுப்பிச்சிருவோம். ஓகே? என்ன மேன் லாரி வாடகை, ஏத்துக்கூலி, இறக்குக்கூலி டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 175 ரூபா ஆச்சுங்க. 175. கொஞ்சம் அதிகமா இல்ல? இல்ல சார், டீசல் விக்கிற விலைக்கு இது கூட இல்லைன்னா கட்டுப்படி ஆகாதுங்க. எஸ் எஸ், நாட்டுல விலைவாசி ஏறி போச்சு. பாவம் பார்த்தாலும் நீங்க என்ன பண்ண முடியும்? இதுல 200 இருக்கு, வச்சுக்க. சந்தோஷமா? நல்லா இருக்கணுங்க. ஓகே ஓகே. கமான் சன், வீட்டுக்குள்ள போய் விவரமா பேசுவோம். கமான் சன், சேட்டு மீட் மை சன் மிஸ்டர் ராஜா. நமஸ்தே. நம்பிக்கை நாம் ராஜாராம் சேட். நிம்பில் லவ் ஸ்டோரி எல்லாம் உங்கள் அப்பன் நம்பில் கையிலே சொன்னான். சேட் படா குஷியாய் நிம்பில் அப்பனுக்கு 25,000 ரூபாய் கடன் கொடுத்தான். 25,000 ரூபாயா? நான் 50,000 கேட்டேன். ஆனா பாவம் சேட்டுக்கிட்ட தற்சமயம் இவ்வளவுதான் இருந்திருக்கும் போல இருக்கு. மீதி அடுத்த மாசம் தரேனாரு. என்ன சேட்டு? அச்சா அச்சா. ஏன்பா கடன் வாங்குறதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா சொன்னா நீ என்ன செய்வ தெரியுமா? நேரா ராதா கிட்ட போய் நிப்பேன். எங்க அப்பா 18 கேட்டாருன்னு சொல்லுவேன். அந்த அம்மா 75,000 1 லட்சம் எடுத்து கொடுக்க போகுது. அதனால யாருக்கு கேவலம்? எனக்கு இல்ல. என்ன சேட்டு? நான் என்ன சொல்றேன்னா, கடனை வாங்கியாவது என்னுடைய அந்தஸ்தை காட்டினாத்தான் நாளைக்கு சம்பந்தி வீட்டுல எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இல்லையா? என்ன ராஜா? ராஜா என்ன மிஸ்டர் சிங்காரம், உங்க பேட்டா ஏதோ ஃபீல் பண்ற போல இருக்கு. வேற ஒண்ணுமில்ல, காதலி கிட்ட பணம் இருக்கும்போது நான் ஏன் கடை வாங்கினேன்னு ஃபீல் பண்றான். டோன்ட் வரி ராஜா, உனக்கு நாளைக்கே கல்யாணம் நடக்க போகுது. உடனே பணத்தை கொடுத்துற போறே. தட்ஸ் ஆல். அவன் ஃபீல் பண்ணிட்டு போறான். நீ வா சேட்டு. குடுக்கிற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்கும்போது இவன் குத்திக்கிட்டு இருப்பான். ஓகே மிஸ்டர் சிங்காரம், நாளைக்கு நம்பிக்கை டைம் இருந்தால் சேட் திரும்பி வர்றான். என்னையா சேட்டு, யார் இந்த ஆளு கையை கட்டி மோட்டார் சைக்கிளை கட்டி வச்சிருக்கிற? அரே, இந்த ஆள் 3 மாசத்துக்கு மேலே வட்டிக்கு நம்பிக்கிட்டே பணம் வாங்கினான். இவன் பணம் கட்டலே, சேட் இவனை கட்டிட்டான். ஆமா, இப்ப எங்க இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல விட போறியா? நை, நம்பிக்கை வீட்டிலே ஒரு ரூம்ல இவனை பட்டி போட்டு அடைக்கிறான். யோ, பட்னி போடாதியா, பாவம் செத்து தொலைஞ்சிட போறான். நைரே, 4 நாளைக்கு ஒரு தரம் சோறு போடுறான், அடிக்கிறான், மறுபடியும் பட்னி போடுறான். நமக்கு எந்த ஒரு பெரிய மனுஷன் கேக்குறேன்ல, வாயை திறந்து பதில் சொன்னா ஊமையா? வாயே இல்லையே. அப்புறம் உனக்கு எதுக்கு கடன்? கடன் வாங்கினா சம்பாரிச்சு கட்டுறதுக்கு வக்கு இருக்கணும். இல்ல சம்பாரிச்சு எவனாவது வச்சிருந்தானா அவன் வீட்டுல சம்பந்தி ஆகிற அளவுக்கு யோகமாவது இருக்கணும். இது ரெண்டுமே உனக்கு இல்லையே. உனக்கு எதுக்கு கடன்? வாங்குவியா? சேட்டு, இவன் என்னையா சொல்றான்? ஒரு இடமும் புரியல. இன்னைக்கு இவன் மாட்டிக்கிட்டார், நாளைக்கு நிம்பிலும் மாட்டுவீங்கோன்னு இவன் சொல்றான். உன் பேர் என்னப்பா? பார்பர் முனியனுங்க. ஓ, பார்பர் முனியன். எழுதி வச்சனே. 3 இந்த நெக்ஸ்ட் காய்கறி குப்பமாங்க. காய்கறி குப்பம்மா. இதோ இருக்குது 9.50. புடி. நெக்ஸ்ட் வெத்தலை ராமக்காங்க. வெத்தலை ராமக்கா 1.50. இந்த லட்சுமி, என்னப்பா? இங்க வாமா. அந்த மளிகை கடைக்காரனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொன்ன? மளிகை கடைக்காரனுக்கு ஒரு 22 ரூபாய் சில்லறை இருக்கும்பா. ஓ, 22 rupees. அவன் பேரு மாணிக்கம் தானே? ஆமா. என்னப்பா இது? அவன் பேருக்கு செக் போடுறமா? செக்கா? அது சரி, நான் உங்களுக்கு ஒரு கொடை பிடிக்கட்டுமா? எதுக்கு? இல்ல, நீங்க செய்யற அந்த காரியத்துக்கு ஒரு கொடையும் பிடிச்சா ரொம்ப பொருத்தமா இருக்குமேன்னு பார்த்தேன். நோ 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 நோ, நீ என்ன கிண்டல் பண்ற. பின்ன என்ன பண்ணீங்க? காய்கறிக்காரி, மளிகை கடைக்கார இவங்களுக்கு எல்லாமே செக் கொடுப்பாங்க. பேசாம பணத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியதுதானே? எம்மாடி, நம்மள மாதிரி பெரிய மனுஷனுங்களுக்கு செக் கொடுக்கறதுதான் அழகு. அதுதான் ரெஸ்பெக்ட். இது எங்க போய் முடிய போதும்? லக்ஷ்மி, லக்ஷ்மி. அப்பா, அண்ணி கூப்பிடுறாங்க. நான் அப்ப என்னன்னு கேட்டு. ஆமா ஆமா, அண்ணி கூப்பிட்டா உடனே போகணும். இந்தாமா, உங்க அன்னைக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமான்னு கேட்டு சொல்லு. செக்கா கொடுத்துருவோம். மாமனாராச்சு எப்படா கேக்குறதுன்னு சங்கோஜப்பட போகுது. இப்ப வட்டி இல்லாம கொடுத்துருவோம். பின்னாடி ஒட்டு மொத்தமா குத்தை எடுத்து அள்ளிடுவோம். உங்க அண்ணன் வீட்டுல இருக்காரா? இல்ல எங்கேயும் வெளியில போயிருக்காரு. உங்க அண்ணனுக்கு ரொம்ப ஞாபகம் மருதி போல இருக்கு. 2 நாளா புடவை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவரையில வந்து சேரல. வந்தா நீயாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்து. என்னதான் பணக்காரியா இருந்தாலும் கட்டிக்கு போற புருஷன் கையால புடவை வாங்குறதுன்னா அதுல எவ்வளவு ஆசை பாரு. என்ன இருந்தாலும் பொம்பளை பொம்பளை தான். எங்க அண்ணன் வந்தா சொல்றேன். என்னடி இது? நான் புடவை தானே கேட்டேன். ஆமா, அதுக்கு ஏன் இவ்வளவு வெக்கப்படுது? லூசோட தங்கச்சி இல்ல,
அதனால ஆஃப் லூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க புடவை? ஓ தேங்க்யூ. உங்க சிஸ்டர் கூட இப்பதான் கேட்டு வந்தேன். அப்படி வைங்க. என்ன தேடிட்டு இருக்கீங்க? என் ரிங் இதுக்குள்ள எங்கேயோ விழுந்துருச்சு. அப்போ பிடிச்சு தேடுறேன், கிடைக்கல. நானும் தேடி பார்க்கட்டுங்களா? பாருங்க. எந்த இடத்துல கரெக்டா போட்டீங்க? அது தெரிஞ்சா நானே எடுத்துக்க மாட்டேனா? அந்த கடைசியில இருந்து தேடுங்க. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில. போயிட்டு வந்துடுங்க. போங்க. வெளியே வர வாடா, வெளியே டர்ரா. இறங்கி நில்றா. ஏண்டா திடீர்னு ஒரு வாழ்க்கை வந்துட்டா தலகால் புரியாதா? நான் என்னப்பா பண்ணேன்? என்ன பண்ணினியா? பட்ட பகல பெட்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லப்பா, கட்டில் கடையில மோதிரம். அடியிலையாவது மடியிலையாவது எதுலயும் ஒரு கண்ட்ரோல் வேணும்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு தண்டா நடந்து நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சம்பந்தி முகத்துல நான் எப்பறம் முடிப்பேன்? ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் அப்படியெல்லாம் செய்வேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமாடா. உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணும்போது உங்க அம்மா வயித்துல நீ 3 மாசம். அப்புறம் என் புத்தி தானே உனக்கும் வரும். ஏய், உனக்கு பொண்டாட்டியா வர போறவை எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நீ நினைக்கலாம். ஆனா எனக்கு மருமகளா வர போறவை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன். புரியுதா? இத உன் வருங்கால மனைவி கிட்ட சொல்லி வை. மேல்நாட்டுல போய் படிச்சாங்கன்னா இடியட் கண்ட்ரி ப்ரூட்ஸ். வாட்ச்மேன் அங்கிள், உங்க சன் எங்க? சொல்லி இருக்கிறேன். வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்துட்டா பாரத நாட்டினுடைய பண்பு கலாச்சாரம் எல்லாம் மறந்துடுமா? பெரிய மனுஷங்கிற மரியாதை இல்லாம ஏங்கிட்டவே தன்னுங்க. வயசு வேகத்துல எது வேணும்னாலும் பண்ணிடுறதா உங்களை. எனக்கு வர கோபத்துக்கு கல்யாணம் ஆன பின்னால பேசிக்கிறேன். என்னடி இது? நான் அவர் சன் எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறாரு. அந்த லூசு கார்ல சிரிச்சுது, தங்கச்சி புடவை கேட்டதுக்கு சிரிச்சுது, இவரு சன் எங்கன்னு கேட்டதுக்கு அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு. ஒருவேளை குடும்பமே லூசா இருக்கும் போல இருக்கு. This is my car. Thank you, sir. This is my stick. Thank you, sir. This is my check. Thank you, sir. நேத்திக்கு வரைக்கும் நான் இருந்த போஸ்ட்ல இன்னைக்கு ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறேன். என்கிட்ட இருந்த விசுவாசம், என்கிட்ட இருந்த உழைப்பு, என்கிட்ட இருந்த நேர்மை, என்கிட்ட இருந்த சின்சாரிட்டி இதையெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். உங்க நம்பிக்கை வீண் போகாது சார். ஓகே. அடுத்து நான் இல்லாத நேரத்துல என் பாத்ரூம் டப்ல குளிக்கிறது, என் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்றது, என் படுக்கையில படுக்கிறது, என் சிகரெட் பைப்பை யூஸ் பண்றது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நானும் மனுஷன் தான் சார். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன் சார். ஓகே, தேங்க்யூ. உனக்கு ரொம்ப ரொம்ப சம்பளத்தை குறைச்சு பேசியிருக்கிறேன். அதனால உனக்கு ஏதாவது வருத்தமா? நேற்று வரைக்கும் அந்த வருத்தம் இருந்தது சார். ஆனா இப்ப இல்ல சார். ஏன்? இன்னைக்கு காலைல தான் சார் எனக்கு ஒரு மகன் இருந்தான். அதனால எனக்கும் உங்களை மாதிரி ஒரு நல்ல எதிர்காலம் அமைங்கிற நம்பிக்கை வந்துருச்சு சார். உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். ஆனா இந்த மாசம் மட்டும் இங்க வேலை பாரு. அடுத்த மாசம் பக்கத்து பங்களாவில் உன்னை வேலைக்கு சேர்த்துறேன். சார், யதார்த்தமா பேசினேன். அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நோ 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 நோ. உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்றேன். ஏன்னா பக்கத்து பங்களா முதலாளிக்கு இன்னைக்கு காலையில தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சோ நீ அங்க வேலைக்கு சேர்ந்துட்டீன்னா உன்னுடைய பையனுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். தேங்க்யூ சார். ஏன்னா எண்ணத்தோட தான் சேருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. செக்ஸ் ஆறே. வாட்ச்மேன் அங்கிள். எஸ், கமிங். தேகோ சிங்காரம், நிம்பில் பையனுக்கும் முதலாளி பொண்ணுக்கும் லவ்னு சொல்லி நம்மள்கிட்ட ரீல் விட்டு, ஆனா இப்போ வேற மாப்பிளே வந்திருக்கான். நம்ம கொடுத்த 25,000 ரூபாய் என்ன ஆகுறது? திருப்பதி உண்டியல்ல போட்டதா நினைச்சுக்க. வேற என்ன பண்றது? அரே, இந்த ஜோக் நம்ம கையில வேண்டாம். சேட் படா சீரியஸா பேசுறான். யோ, ஏன் சீரியஸ் உனக்கு புரிய மாட்டேங்குது? முதலாளிக்கு 30 லட்சம் ரூபாய் சொத்து தேரும். அது மிஸ் ஆயிருச்சேன்னு 2 நாளா ஜுரம் வந்து நான் படுத்து கிடக்குறேன். ஆப்டால் 25,000. இதுக்கு போய் புலம்புறைய. எந்திரிச்சு போயா. அரே, சேட் இன்னும் 1 வாரம் டைம் தரான். பணம் தரலே நிம்பில் கைகால் இடம் மாறும். பி கேர்ஃபுல். देखो सिंगारम, நம்பில்கி பணம் 25,000 ரூபாய். நிம்பில்கி சாமான்க்கு 15,000 ரூபாய் குறைக்கிறான். இன்னும் 10,000 பாக்கி. 10 நாள் டைம் கொடுத்து சேட் மறுபடியும் வர்றான். ஓகே? आवरे, अरे मैं बोलता हूँ आवरे.
देखो ராதாராம் சேட் கடன் கொடுத்தால் தயவுதாட்சன் பாக்குறான் இல்லே சொன்னா கரியாயோ என்ன இப்படி கேவலப்படுத்தாதையா கேட்டு என் தாத்தாவை பத்தி உனக்கு தெரியாது ராஜபரம்பரையா சேர்ந்தவர் ஒரு காலத்துல ஊர்வலமா போன குடும்பம் என்ன இப்படி கேவலப்படுத்தாதே இது கூட ஊர்வலம் தான் ஆவோ வேணாயோ கேட்டு உமையா கொன்றுவா உன்னை உமையா எந்திரிச்சு ஓடிரு வெட்டி புடுங்க வெட்டி ஐயோ சேட்டு சொன்னா கேளையா ஊமையெல்லாம் எனக்கு கவலைப்பட்ட ஐயோ என் பொண்ணு வராயா இந்த நிலையில பார்த்தா உத்தரவு விட்டுருவாயா அவ வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் வந்துடுறேன் என்ன நம்பியாயோ உன் காலம் வேணும்னாலும் பிடிக்கிறேன் அப்பா அண்ணன் ராதாமாவும் காரை சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஆனா அவங்க எதுக்காவது சிரிச்சிருப்பாங்க விடமா என் நிலைமை உனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ இல்லப்பா எப்பவுமே ராதாமா பின்னாடி தானே உட்காந்துட்டு வருவாங்க. இன்னைக்கு முன்னாடியே அண்ணன் பக்கத்துல ஒட்டி உட்காந்துட்டு வருது. பாரு பாரு முன்னாடி இருந்தா இறங்குறாங்க. யோசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா இறங்கி வர தோரணையை பார்த்தா எனக்கு ஏதோ நல்ல நேரம் வந்துட்டு போல இருக்கியா? அந்த கைத்த மறைச்சு வையா நல்ல நேரத்துல அவசரம் குணம் முடிச்ச மாதிரி. ராதா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கு. வீட்டுக்குள்ள நட. ஆமா 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 முக்கியமான விஷயம் எல்லாம் இங்க நின்று பேசப்படாது. வீட்டுக்குள்ள போய் தான் பேசணும். கூட்டிட்டு போமா. வாங்க வாங்க. சேட்டு முக்கியமான விஷயம் பேசணும். நீ அப்புறமே வா. நை 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 சேட்டு லாஸ்ட் டைம் மாதிரி ஏமாற மாட்டான். சேட்டு வாசலே நிக்கிறான், விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றான், அப்புறமா போறான். வாசலோட நிக்கணும், வீட்டுக்குள்ள வரப்படாது. அச்சா அச்சா என்னமா நின்றுட்டு இருக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல. என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, சொல்றா. சொல்லுறதா? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு, நீங்க சொல்லுங்க. உன் வாயால சொன்னா அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சொல்லு. பரவாயில்ல நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஆளாளுக்கு நீ சொல்லு, நான் சொல்லணும். நான் வேற நில கொள்ளாம இருக்கிறேன். வெளியில சேட்டு வேற நின்றுட்டு இருக்கிறான். சீக்கிரமா சொல்லுங்க. சொல்லுமா. சொல்றா. சொல்லு சொல்லுமா. சொல்றாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்னப்பா என்னப்பா ஆச்சு? முக்கியமான நேரத்துல போய் தொலைஞ்சிடாதப்பா. ஆமாப்பா முதல்ல அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல ஏதாவது பண்ணிடாதப்பா. எங்க நான் முதல்ல உங்களை மாமான்னு கூப்பிட்டேன். இந்த நேரத்துல அப்படி ஆகணும். பயப்படாதம்மா, சின்ன நெஞ்சு வலி அவ்வளவுதான். இப்பதான் எனக்கு ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியுது. இந்த நேரத்துல என் உத்தரவு விடுவேனா? விட மாட்டேன். மருமகளை ஒரு கண்டத்துல நான் தப்பிச்சிட்டேன், இன்னொரு கண்டத்துல தப்பிப்பனா? கண்டமா? என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க? உனக்கு ஒண்ணும் புரியாதம்மா. மருமக சம்மதிச்சுட்டா, ஆனா அவங்க அப்ப வேட்ட துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டாரு. பயப்படாதீங்க, என் மனசுப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கலான்னு எங்க அப்பா எனக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. நான் இப்பவே மெட்ராஸ் போய் எங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி அவரை நாளைக்கு இங்க கூட்டு வரேன். ஏமா போனா வருவியா? என்னப்பா நீ இந்த நேரத்துல அவசரம் மாதிரி பேசிட்டு இருக்க? சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல எந்த அப்பனா இருந்தாலும் பொண்ணை கைய கால கட்டி வீட்டோட வச்சுக்குவாங்க. கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சுன்னா எப்படாடே? அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க. நிச்சயமா நாளைக்கோ நாளனிக்கோ எங்க அப்பாவோட வரேன். சரிம்மா. ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஆமாமா கிளம்புங்க. அப்பா நான் போய் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமா? ஆமாமா அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு பண்றது? புறப்படுங்க. நான் போய் ராதா ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஏய் காரை கவனமா ஓட்டு, கரெக்டான ரயில ஏத்தி விட்டுட்டு வா. சரி. காரமடையா, என் மருமக திரும்பி வரும்போது நல்ல செய்தியோட வரணுமாப்பா. நமஸ்தே ஜி. என்னையா நமஸ்தே ஜி? நீ கழுத்துல கயிறு போட்டவன்ல அப்புறம் என்ன நமஸ்தே? நம்ம தப்பு பண்ணிட்டான் ஜி. தப்பு. இந்த அமுக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. வட்டி எவ்வளவு முதல் எவ்வளவுன்னு சொல்லு. நாளைக்கு என் மருமக வந்தவனா நான் உனக்கு செட்டில் பண்றேன். ஜி சேட்டு கொண்டு இப்ப அர்ஜென்ட்லி நிம்பல் 6 மாசம் கழிச்சு நம்மளுக்கு பணம் கொடுக்குறான். நிஜமா தான் சொல்றியா? ஹா ஜி. இடையில ஒண்ணும் சொல்ல பண்ண மாட்டேன். நை ஜி. அப்ப கிளம்பு ஜி. தும் ஜாவோன்னு சொல்றேன். ஜி சேட்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? நம்மளுக்கு கடன்காரன்லாம் ஊரை விட்டு ஓடிட்டான். சேட்டுக்கு பிசினஸ்ல ரொம்ப கஷ்டம். நிந்தில் ஒரு 50,000 கொடுத்தால் நம்ம 6 மாசத்துல நம்மளுக்கு வட்டியோட பணத்தை திருப்பி தரான் ஜி. 50,000? ஹா ஜி. டேய் பொண்ணாத்தாண்டா, நாளைக்கு ஈவினிங் வா. ஐ வில் திங்க் ஃபார் யூ. கோயிலா 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 கோயிந்தா கோயிந்தா கோவிந்தம் கோவிந்தம் கோயிந்தா கோயிந்தா. இதுவரைக்கும் நாங்க இருந்த நிலைமைக்கெல்லாம் கோயிந்தா கோயிந்தா. இனிமே எங்களுக்கு வரப்போற வாழ்க்கைக்கெல்லாம் கோயிந்தா கோயிந்தா. எங்க அண்ணன்
வரைக்கும் கண்ட கனவெல்லாம் கோவிந்தா கோவிந்தா இனிமே வாழ்க்கை பூரா கோவிந்தா 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 மெதுவா கோவிந்தா கோவிந்தா. என்ன சிங்காரண்ணே, காலையில இருந்து ஒரே கோவிந்தாமயமா இருக்கு. ஏதாவது வேண்டுதலா? அதை ஏன் கேக்குறீங்க டெய்லர்? நம்ம பையன் தெரியாதனமா ஒரு பெரிய ஆசையை வச்சுட்டான். அது நம்ம காரமடையான் தயவுல நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. அதனாலதான் காலையில இருந்து 100 தடவை அங்க பிரதட்சணம் செஞ்சுட்டு இருக்கிறேன். 100 தடவையா? அடேங்கப்பா, பெரிய வேண்டுதல் தான். காரமடையா, ஊருக்கு போயிருக்கிற என் மருமக நல்ல செய்தியோட திரும்பி வரணுமாப்பா. நாளையில இருந்து இந்த உலகத்துல நான் தலை நிமிர்ந்து என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, காலையில ராதாமா நம்ம பையனை கூட்டிக்கிட்டு கார்ல போச்சு. இது வரைக்கும் திரும்பி வரல. ஒருவேளை முதலாளி கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையோன்னு பயமா இருக்குமா? போப்பா, அப்படி ஏதாச்சும் இருந்தா ராதாமா மெட்ராஸ்லயே இருந்திருக்கும்ல, இங்க எதுக்கு வருது? எதுக்கும் நானே முதலாளி கிட்ட போய் நேருக்கு நேரம் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடட்டுமா? வேட்ட துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காருன்னு சொன்னேன், கொஞ்சம் யோசனை பண்ணி செய். அந்த வகையில நான் எப்பவுமே உசாருமா. ராத்திரியோட ராத்திரியா துப்பாக்கியில் இருக்கிற குண்டையெல்லாம் எடுத்துவிட்டு குழாய் மட்டும் தான் வச்சிருக்கிறேன். எதுக்கு 1/2 மணி நேரம் பாப்போம். பையன் வரலன்னா நானே நேருக்கு நேரா போய் மோதிடுறேன். ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்றதுக்காக அவன் போன் பண்ணேன். வர வாரம் 26 நல்ல முகூர்த்த நாள். நம்ம அசோக் ராதா கல்யாணத்தை அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓகேயா? கோபி, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. சத்தியமா சொல்றேன்டா, நீ எதிரில இருந்தா உன் காலை தொட்டு கும்பிட்டுடும்டா நானு. இடியட், நானும் 50 வருஷமா பாக்குறேன். உணர்ச்சி வசப்பட்டேன்னா ஒண்ணு ஓன உப்பாரி வைப்ப, இல்ல உடல ஆரம்பிச்சிடுவ. சரி விடுறா, அசோக் கொஞ்சம் பேச சொல்லு. அசோக். எஸ் அங்கிள். இங்க வா, உங்க அப்பா கூப்பிடுறாரு. என்ன கோபி, எப்போ வரேன்னு சொன்ன? சரி, நானே ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்துட்டு வரேன். தம்பி, வர 26 உனக்கு ராதாவுக்கும் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கான். கமிங் 26. பட் இந்தா, நீ உங்க அப்பா கிட்ட பேசு. ஹலோ டாட். ஃபைன் ஃபைன். என்ன டாடி இவ்வளவு அவசரப்பட்டு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களே? ஐ நீட் சம் டைம். மேரேஜ் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணனும், ஸ்டிச் பண்ணனும். அது டைம் வேணுமா? இந்த பாருடா, உங்க அப்பா ஒண்ணும் பிறக்கும் போதே மகாராஜா இல்ல. கல்யாணத்துக்கு பழைய ட்ரெஸ் போடு, அது போதும். என்னது? கல்யாணத்துக்கு பழைய ட்ரெஸ் போட சொல்றீங்களா? ஆமாண்டா, வாயை மூடிட்டு போன வை. இதுல 26 மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. கரெக்டா பழைய ட்ரெஸ் போடுங்க. யார் பழைய ட்ரெஸ் போடுறது? வணக்கம் முதலாளி. அது வாசிங்காரா. சவிக்கமுங்களா முதலாளி? நான் சௌக்கியமா தான் இருக்கிறேன். பரவாயில்லையா நீ? நான் ஊர்ல இல்லனால வேட்ட துப்பாக்கி சுத்தமா தொடச்சி வச்சிருக்கிறேன். வேட்ட துப்பாக்கி? ஆமா, நான் நேத்துக்கு மத்தியானம் வந்து இது வரைக்கும் என் கள்ளப்பள்ளி எங்க போயிருந்த நீ? வீட்டுலதான் முதலாளி இருந்தேன். உங்க முகம் ஒரு மாதிரியா இருந்தது. எதுக்கும் பையனை முன்னாடி அனுப்பிச்சு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பின்னாடி வரலாம்னு இருந்துட்டேன். உன் பழைய பயம் உன்னை விட்டு இன்னும் போலையா? அது சரி, வர்ற 26ஆம் தேதி ராதாவுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கேன். 26ஆம் தேதிங்களா? பரவாயில்லைங்களா? முதலாளி, நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன பண்றது? எது எப்படி இருந்தாலும் அது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்தனே ஆகணும். ஆமா ஆமா, இதெல்லாம் தள்ளிப்படக்கூடாதுங்க. முதலாளி, கல்யாணத்தை இங்கேயே வீட்டுல வச்சுக்கலாங்களா இல்ல மெட்ராஸ்ல தான்? ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சொந்தக்காரங்க மெட்ராஸ்ல தான் இருக்காங்க. அங்க வச்சுக்கிறதா முறை. ஏன் ஒருத்தர் சௌகரியத்துக்காக இங்க வந்து நாளைக்கு நீங்க 3 பேர் மெட்ராஸ் புறப்பண்ணியா? முதலாளி சொல்ல வேண்டியதுதான். துணிமணியெல்லாம் வாரி பிடிச்சுக்கிட்டு ரயில் ஏற வேண்டியதுதான். அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லை சொல்லக்கூடாது. என்ன அதெல்லாம் கரெக்டா இருக்குங்க முதலாளி. என்ன அது வயசான காலத்துல கால்ல விட்டுட்டு? அப்படி இல்லைங்க முதலாளி, நமக்குள்ள என்னதான் ஒரு இது வந்துட்டாலும் நான் பழைய முறையில எல்லாம் விட்டு கொடுக்க முடியுங்களா? சரி சரி வர முதலாளி. முதலாளி, தங்க முதலாளி, பாட்டாளியின் பண்பாளர், தி கிரேட் முதலாளி. கிரேட் தான் கிரேட். யோ, என்னையா இந்த வீட்டுல ஏகப்பட்ட லூஸ் இருக்கும் போல இருக்க. ஏன் முதலாளி, முன்னால வளர்த்தியா சிகப்பா ஒருத்தர் இருக்கிறார, நம்ம அசோக். அவர்கிட்ட நம்ம கல்யாண விஷயங்களும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். அப்ப அந்த ஆளு சாமான் செட்டு துணிமணி எல்லாம் மூட்டை கட்டிட வேண்டியதானே? கேட்டு பேக்கப் பண்ணு. அவன் செயல் துணிந்த பின் மனமே துயரங்கொள். ஐயா, உங்க சாமான்களை எல்லாம் மூட்டை கட்ட சொல்லிட்டார். வாழ்க்கையில இருந்தா மேடு பள்ளம் ஏற்ற தாழ்வு இருக்குதான் செய்யும். டோன்ட் ஃபீல், டோன்ட் ஃபீல். யோ வாட்ச்மேன், என்னையா வளர்ற? வாட்ச்மேன்? நான் வாட்ச்மேன்? இன்னைக்கு நான் வாட்ச்மேன், ஆனா நாளைக்கு என்ன மிஸ்டர் சிங்காரம், என்கி பணத்தை குடுக்கறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இங்கே குழி தோன்றீங்க? ஒண்ணுமே புரியல. புரிய சஸ்பென்ஸா இருக்கு. ஆமாப்பா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னமோ புதையல் எடுக்கிற மாதிரி தோன்றீங்களே, என்ன எதுன்னு சொல்லக்கூடாதா? உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு புதையல் மாதிரி தான்மா. கிட்டத்தட்ட 15 வருஷமா உனக்கும் உன் அண்ணனுக்கும் யாருக்குமே தெரியாம பூதம் காவல் காக்குற மாதிரி இதை நான் காத்துக்கிட்டு இருக்கிறேம்மா. என்னப்பா
ஏதோ கொடை மாதிரி இருக்கு. ஆமாம்மா, குடம் தான். இதுக்குள்ள என்னப்பா வச்சிருக்கீங்க? பெருசா ஒண்ணும் இல்லாமா, 10,000 ரூபாய் பணம் இருக்குது. 10,000-மா? ஆமாம்மா. சேட்டு, இதுல இருக்கிற பணத்தை எடியா. லட்சுமி, வா அண்ணன் பிறந்தப்ப அவன் ஆம்பளை பையன் எப்படியும் புழைச்சுக்குவான்னு சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வரலம்மா. ஆனா நீ பிறந்ததுக்கு அப்புறம் உன்னை அடுத்தவங்க கையில ஒப்படைக்கணுமேங்கிற பயம் எனக்கு வந்துரு. அதனாலதான் 15 வருஷமா பீடி, சிகரெட்டு, வெத்தலை பாக்கு இதையெல்லாம் குறைச்சு சிக்கனமா சேர்த்து வச்ச பணம். சேட்டு, எனக்கு இருக்கிற சொத்தும் 10,000 தான். உனக்கு கொடுக்க வேண்டிய கடனும் 10,000 தான். இதோட உன்னுடைய கடன் செட்டில் ஆயிடுச்சு. சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போ. அரே, நிம்பில் பொண்ணு கல்யாணம்? யாரையோ புரியாத ஆளா இருக்கிற. இப்ப என் மகன் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு போயிட்டான். போய் இந்த 10,000 வச்சு அவன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்த போறான். அவன் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், இப்படி பெரிய இடத்துல பார்த்து அவன் தங்கச்சியை கட்டி கொடுத்துருவான். இனிமே அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது.